ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரொட்டீன் டேஸ் வித் கேஎஸ்என். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஹெல்தி அண்ட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ப்ரோட்டீன் இருக்கிற பாசிப்பருப்பு குழம்பு. இந்த குழம்பு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. சுட சுட இந்த குழம்புல கீ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை 2 டைம் வாஷ் பண்ணி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பில் வர இந்த ஃபார்மை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காயத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து 4 விசிலுக்கு வச்சிடலாம். நான் இந்த குழம்புக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஸ்பைசிக்காக 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதில் 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாஃப் கேரட் போட்டுக்கோங்க. கேரட் லைட்டாக ஃப்ரை ஆன அப்புறம் அதில் 3 டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் அதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக நான் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு ஒரு 3 to 4 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி லீஃப் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு என்ன குழம்பு வெஜ்ஜில் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.